வக்ஃப் திருத்த சட்டத்தை வாக்கு வங்கி அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் தவறாக பயன்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவின் இசார் விமான நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி விமான நிலையத்திற்கு முதல் நேரடி வணிக விமானத்தையும் பிற வளர்ச்சி திட்டங்களையும் கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்பேத்கரின் வாழ்க்கை மற்றும் சித்தாந்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒரு உத்வேகத்தின் தூணாக மாறியுள்ளதாக கூறினார். தனது தலைமையிலான மத்திய அரசின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு கொள்கையும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆதிவாசிகளுக்கு உதவுவதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஹரியானா மாநிலம் விரைவான தொடர்ச்சியான வளர்ச்சியை காணும் என்றார். आज संविधान निर्माता बाबा साहब आंबेडकर की जयंती है। उनका जीवन, उनका संघर्ष, उनका जीवन संदेश हमारी सरकार की 11 साल की यात्रा का प्रेरणा स्तंभ बना है। हर दिन, हर फैसला, हर नीति बाबा साहब आंबेडकर को समर्पित है। आज हरियाणा से अयोध्या धाम के लिए फ्लाइट शुरू हुई है। இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, வக்ஃப் திருத்த சட்டத்தை வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக விமர்சனம் செய்தார். வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிலரால் அனுபவிக்கப்பட்டு வந்ததாக கூறிய பிரதமர் மோடி, தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்தின் மூலம் அனைத்து வக்ஃப் சொத்துக்களும் மீட்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்.